எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று. பேசுகிறேன் பேசுகிறேன் திரைப்படம் என்ன அப்படின்னா சத்தம் போடாதே. படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னா நம்முடைய வசந்த் அவர்கள். படத்தோட இசையமைப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா யுவன் சங்கர் ராஜா அவர்கள். படத்தின் பாடலை எழுதியவர் திரு நா முத்துக்குமார் அவர்கள், அதாவது மறைந்த நா முத்துக்குமார் அவர்கள். இந்த பாடலை வந்து நேஹா பெசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடகி பாடியிருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் எந்த பாடலாவது பாடினாங்களா அப்படின்னு தேடினோம்னா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஒரு பாடல் மட்டும்தான் ரொம்ப அருமையாக பாடியிருப்பாங்க. இந்த பாடல் வந்து நான் எப்பயுமே சமயக்கட்டில் இருந்துகிட்டே ஹம் பண்ணிகிட்ருப்பேன். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே இந்த பாடலை நான் கேட்டுகிட்டே இருப்பேன். இந்த பாடல் வரிகள் அவ்வளோ எனக்கு ரொம்ப ருசிச்சு கேட்ட பாடல் அப்படின்னே சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதையும் பேசுகிறேன் 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 இதையும் பேசுகிறேன், புயலடித்தால் கலங்காது பூக்கள் வீசுகிறேன், எதை நீ தொலைத்தாலும் மனதை தொலைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அடங்காமலே அலைப்பாயுதேன்னு சொல்லி ஒரு ஹம்மிங் இழுப்பாங்க பாருங்கள். அது வந்து நம்முடைய மனசு வந்து எந்த நீளத்துக்கு அலைப்பாயுமோ அந்த நீளத்துக்கு அந்த ஹம்மிங் இழுத்துருப்பாங்க. அவ்வளவு அழகாக அந்த பாடல் வரிகளை உருவாக்கியிருப்பார் நா முத்துக்குமார் அவர்கள். இசைன்ற பேரில் ஒரு பெரிய அழகான எளிமையான நமக்கெல்லாம் நம்ம காதுக்கு அப்படியே இனிமையாக கொண்டு போய் சேர்கிற மாதிரி யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைச்சிருப்பார். அதே மாதிரி அந்த பாடலை நேஹாங்கிற அந்த பொண்ணு ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. அதற்கடுத்து கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பாற மரங்களிலே கலங்காமலே கண்டம் தாண்டுமே, முற்றுப்புள்ளி அருகில் நீயும் மீண்டும் சின்ன புள்ளிகள் வைத்தால் முடிவென்பதும் ஆரம்பமே, இது சரணம். அதே மாதிரி வளையாமல் தான் மலை கிடையாதே, வழி இல்லாமல் தான் மனம் கிடையாதே, அதாவது வலை வலி, அதே மாதிரி மலை மனம், அப்படி அந்த சந்தங்கள் மிக அழகாக பயன்படுத்தியிருப்பார் தமிழ் வார்த்தைகளை. அதே மாதிரி இந்த பாடல் வரிகள் அனைத்துமே ரொம்ப அழகாக, முற்றுப்புள்ளி அருகில் நீயும் மீண்டும் சின்ன புள்ளிகள் வைத்தால் முடிவென்பதும் ஆரம்பமே, அதாவது எதுவுமே முடிவு கிடையாது, நீ எல்லாத்துக்குமே உடனே முடிஞ்சிருச்சு அப்படின்னு எந்த இடத்துலையும் எந்த ஒரு நொடியிலையும் நினச்சிடாத அப்படின்னு மனிதனுக்கு அந்த வரிகளை மிக அழகாக மார்க் பண்ணி காட்டிருப்பார் நா முத்துக்குமார் அவர்கள். அதற்கு அடுத்த வரிகள் என்ன பார்த்தோம்னா, காட்டில் உள்ள செடிகள் எல்லாம் தண்ணீர் ஊற்ற ஆலையிலே தன்னை தாங்குதே தானாய் வளருதே, பெண்ணின் நெஞ்சின் பாரம் எல்லாம் பெண்ணை கொஞ்சம் நேரம் தானே, உன்னை தோண்டினால் உண்மை தோன்றுமே, உன்னை தோண்டினால் அந்த வார்த்தைகள் அப்பா சான்ஸே இல்லைங்க. ஏன்னா சொல்கிறேன்னா, உன்னை தோண்டினால் அப்படிங்கிறது நம்முடைய மனசை சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது. நீ என்ன தப்பு செஞ்சிட்ருக்க, எல்லாருமே நீ என்ன தப்பு செஞ்சிட்ருக்கேன்னா அடுத்தவங்க தான் கேட்பாங்க, நீ என்ன தப்பு செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறத அந்த வரிகள் மிக அழகாக பயன்படுத்தியிருப்பார். அதற்கு அடுத்தது உன்னை தோண்டினால் உண்மை தோன்றுமே அப்படி சொல்லிட்டு அதற்கு அடுத்து நிறைய வரிகள் மிக அழகாக அந்த பாடல் வரிகள் எல்லாம் செதுக்கி எழுதியிருப்பார். இப்படி நிறைய வரிகள் அந்த பாடல்களில் எனக்கு முழு பாடலுமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நிறைய சாக்ஸஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் பியானோன்னு சொல்லக்கூடிய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் தான் ரொம்ப மிக எளிமையாக பயன்படுத்தியிருப்பார். அவ்வளவு எளிமையாக பயன்படுத்தி அந்த படத்தை பிக்சரைசேஷன் செஞ்சுருப்பாங்க பாருங்கள். ரொம்ப விளையாட்டு வந்து ஒரு பாகம் வந்து ரொம்ப வேதனையாகவும் அந்த குழந்தையை தத்து கொடுத்ததால் ரொம்ப கஷ்டமாகவும் அந்த பொண்ணை காட்டியிருப்பாங்க. அதுக்கடுத்து அந்த பொண்ணு அதையும் கடந்து வந்துட்டா அப்படிங்கிறது அந்த பாடல்கள் மூலியமாகவே நமக்கு புரிய வச்சுருப்பாங்க. இப்படி அந்த பாடல் வரிகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினது, அதாவது இந்த பாடலை வந்து நீங்கள் சோகமாக இருக்கும்போதும் கேட்கலாம், விரக்தியாக இருக்கும்போதும் கேட்கலாம். ஏன் விரக்தியாக இருக்கும்போது கேட்கலாம் அப்படின்னா, நமக்கு யாருமே இல்லை, நம்மளை பார்த்துக்க யாருமே இல்லை. ஏன்னா கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பாற மரங்கள் இல்லை, ஆனால் அதெல்லாம் கலங்காமலே கண்டமே தாண்டுது. ஆனால் நான் சாதாரண மனுஷி, இவ்வளோ 6 அறிவு கொடுத்த மனுஷி, நான் வந்து எனக்கு கஷ்டம், எனக்கு யாரும் துணைக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறது மகா தப்பு அப்படிங்கிறது அந்த வரிகளில் பயன்படுத்தியிருப்பார். அதற்கடுத்து காட்டில் உள்ள செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்ற ஆளே இல்லை, தன்னை தாங்குதே தானாய் வளருதே, அந்த வரிகளும் உனக்கு வந்து வைர வரிகள் தான். ஏன் சொல்கிறேன்னா, நீ விரக்தியாக இருக்கப்ப ஒரு மரமே தன்னை காத்துக்கும் போது நீ ஏன் உன்னை காத்துக்கூடாது அப்படிங்கிறத அந்த இடங்களில் பதிவு பண்ணியிருப்பார். இப்படி நிறைய வரிகள், நிறைய வார்த்தைகள், அந்த பாடல் வரிகள் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதற்கடுத்து உங்களுக்கு அந்த பாடல் ஏன் பிடிக்கும், எதுக்காக பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பாய்.